இவன் தான் எங்க கிளாஸ் ரெப்பு. எல்லாரும் மிரட்டுறாங்க, மெசேஜ்ல போட்டு மிரட்டிடுறாங்க. என்னன்னு தெரியலவே. பேக்ல உடலாம் எடுத்துட்டு வந்தேன். வீடு மண்டே பொழக்குது. இங்க பாருங்க, தெரியுதா? இந்த பக்கம் டிராஃபிக். இவர் மட்டும் பூண்டு வராரா, விட்டு அச்சிருப்பாரு போல. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நான் சீக்கிரம் போறதுக்கு ஒரு மாதிரி முடையா இருக்கு, அதனால கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்க போயிட்டு அப்பா நமக்காகவே வெயிட் அடிப்பா. முதல்ல எரி தெரியுதா? ரெட் ஐஸ் பார்த்தீங்களா? ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஹாஸ்டலில் இருந்து வெளியே போய் ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். எங்கே தாண்டா போகிறேன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய பேர் ராகுல். வெல்கம் டு த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இங்கே காலேஜில் அவுட்டிங் போகிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு டைமுக்கு முன்னாடியே போயிட்டு அவுட் பாஸ்க்கு கேம்பஸில் அப்ளை பண்ணி, கேம்பஸ்ன்றது ஒரு ஆப்பு, அந்த ஆப்பில் ஆல்ரெடி அப்ளை பண்ணி அவுட்டிங்னு சொல்லி அப்ளை பண்ணி பாஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும். பாஸ் வாங்கி வைக்கும்போது வீட்டுக்கு ஃபோன் அடித்து பேசணும். வீட்டுக்குன்னா அம்மாவுக்கு. கைஸ், இவன் தான் எங்கள் கிளாஸ் ரெப்பு. எல்லாரும் மிரட்டுறாங்க, மெசேஜில் போட்டு மிரட்டிடுறாங்க. என்னன்னு தெரியலவே. எதுக்குல மிரட்டுற செத்தர நீ? அவ்வளோதான். நீ வந்து நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கு டேய். எனக்கே இன்கம்ப்ளீட் போடுறேன்னு சொல்றேன். சும்மா போயிருக்கலாமோ, சும்மா போறோன்னு உரண்டு எடுத்து விட்டேன். சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. எங்களோட பிளாக் வந்து அந்த சைடு இருக்குது. இந்த சைடு வந்து ஆடிட்டோரியம், அப்புறம் ஃபேன்ஸ்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த அது தெரியுதா? அதுதான் காலேஜோட என்ட்ரன்ஸு. அங்கே தான் போயிட்டு பாஸ் வாங்கிட்டு அப்படியே வெளியே அங்கே போயிட்டு பஞ்ச் வச்சுட்டு செக்யூரிட்டிகிட்ட பாஸ் கொடுத்து அவங்க சைன் பண்ணி அப்புறம் தான் வெளியே போகணும். நான் வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வெற்றிகரமாக வார்டன் சைனோடு வெளியேறியாச்சு. பார்த்தீங்கன்னா, காலேஜோட என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியேறியாச்சு. எங்கே தாண்டா போகிற? இப்படி எல்லோரும் எல்லா பசங்களையும் விட்டு நீ எங்கே தாண்டா போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போகிறோன்னா பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் போகிறோம். பாவி, சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு இப்படி ஒரு விளாக் எடுத்துகிட்டு போறியா நீ அப்படின்னு கேட்காதீங்க. இது என்னோட ஃபஸ்ட்டு விளாக். காலேஜில் ஹாஸ்டல்ல இருந்து காலேஜ் படிக்கிற பையனோட ஃபஸ்ட்டு விளாக். ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருக்குது காலேஜ் ஹாஸ்டலு. அது ஃபஸ்ட்டு விளாகு. கொஞ்சம் நம்ம சேனல்லையும் கொஞ்சம் க்ரோ பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னை பற்றி எதோ சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, நான் ஒரு நல்லவன், வல்லவன், நானும் தெரிஞ்சவன். பொய் மக்களே போய் பேசாதே. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சில சமயம் ஒத்தையாக போகிறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது வார்த்தையால் சொல்ல முடியாது, ஜாலியாக இருக்கும் தனியாக போகும்போது. ஆமாம், ரோட்டில் இருக்கிறதா அப்படியே பார்த்துட்டே, இப்படி கையை இப்படி தூக்கிக்கிட்டே ஃபோனை வச்சுக்கிட்டே, இது ஒரு மாதிரி இருக்குது வ்ளாக் எடுத்துகிட்டே போகிறது. பரவாயில்ல, பண்ணுவா, யார் கேட்க போகிறா? நம்ம வாழ்க்கை நம்ம கையில். இதை பார்க்குறீங்கல்ல, இதுதான் கஸ்தூரி ஸ்டோர். இங்கே தான் என்னோடய ஹாஸ்டலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் A to Z இங்கே தான் வாங்கணும். பெட்லேருந்து மக்கு வரை இங்கே தான் வாங்கணும். இங்கே தான் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடலாமா? இப்போவே போனால் அது நல்லா இருக்காது, வந்தோடனே திருப்பி ஹாஸ்டல் போகிற மாதிரி இருக்கும். இப்படியே போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் திருப்பி வந்து இங்கே வந்து நமக்கான ப்ராடக்டை வாங்கிட்டு காலேஜ் போயிடலாம். அதுதான் இன்றைக்கான வ்ளாக். வாங்க அப்படியே போவோம். மக்களே, இங்கே ஒரு மீன் கடை தெரிகிறதா? இந்த மீன் கடை வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நைட் நம்ம போகும்போது இந்த கடை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்ம சாப்பிட்டு போயிடலாம். நல்லா மழை வரும்னு நினச்சி பேக்கில் குடலாம் எடுத்துகிட்டு வந்தேன். வெயில் மண்டே பொழக்குது. இங்கே பாருங்க, தெரியுதா? காட்டுறேன், நல்லா காட்டுறேன். தெரியுதா எப்படி வெயில் அடிக்குதுன்னு? சரியான வெயில். நம்ம என்னைக்கு கூட எடுத்துகிட்டு வர்றோமோ வராது, வெயில் அடிக்குது. இதுதான் கிளைமேட்டோட ஒரு பவர். எங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம கூட பேசிட்டு போகிறது நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குங்க. யாரும் வ்ளாக் எடுக்கிற கேமரா தூக்கிட்டு கிளம்பிடுவாங்களோ நம்ம. ஜாலியாக இருக்குது ஒரு மாதிரி. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக, மைண்டு ஃப்ரீயாக இருக்குது நம்ம கூட பேசிட்டு போகிறதுக்கு. யாரு கூட பேச இங்கே ஐயோ வராங்க ஒரு மாதிரி.
நான் இங்கே தெரியுதா, நான் நம்மளை பிடிக்க மாட்டேன். ஒரு மாதிரி மைண்ட் ரிலீஃபாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இப்படியே பேசிக்கிட்டே இப்படி ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிடலாம் போல இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம் போக முடியுதான்னு. அப்புறம் வாக்கிங்கில் போகிறவங்களுக்கு இன்னும் ஒரு பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க நிற்கிற மாதிரி நம்மளால் டிராஃபிக்கில் நிற்க வேணாம், ஜாலியாக போயிடலாம். இங்கே பாருங்க டிராஃபிக்காக இருக்குது, பக்கமும் டிராஃபிக், அப்புறம் இந்த பக்கமும் டிராஃபிக். இவர் மட்டும் பூந்து வராரா, விட்டு அச்சிருப்பாரு போல். ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது, நான் மட்டும் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்க பாருங்க, விட்ட உடனே கிளம்பிட்டாங்க. பஸ் பிடிச்சி வச்சுட்டு விடுற மாதிரி இருக்கு பார்த்தா. இந்த போய் போனால் ஒரு பழமுதிர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் வரும், அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்படியே நான் இவ்வளோ தூரம் வந்துட்டான், இப்படியே அதையும் பார்த்துட்டு போயிடலாம். மக்களே, வெற்றிகரமாக பழமுதிர் வந்து அடைந்து விட்டோம். இதுக்கப்புறம் என்ன வேலைலாம் உள்ளே போகிறது தான் வேலை. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு ஒன்றுமே வாங்காம இருப்பார், அடிக்க போகிறானுங்க. வாங்க பார்த்துக்கலாம், நாம பார்க்காத கிடையாது. மக்களே, அவசரப்பட்டு உள்ளே போயிட்டேன் மக்களே. போனதுக்கு எவ்வளோ பில்லு தெரியுமா? 123 ரூபா பில் ஆயிட்டு. ஒன்றுமே வாங்கவில்லை, பாசிப்பயிர் மட்டும்தான். பாசிப்பயிர் அப்புறம் சும்மா பாசிப்பயிர் மட்டும் கொடுத்தா அசிங்கமாக இருக்குன்ட்டு ஒரு ஹைட் சிக்கு, அப்புறம் பக்கத்தில் ஒரு 5 ஸ்டார் இருந்துச்சு, அப்படியே அதை ஒன்று எடுத்தேன். இதுக்கு 123 சங்கட்டம். இனிமேல் இது மாதிரி பேர் ஊர் தெரியாத கடைக்குள்ள போகக்கூடாதுன்னு ஒரு லெசன் கிடச்சிருக்கு. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது பேர் ஊர் தெரியாத கடைக்குள்ள போகாதீங்க, பிடிச்சி கட்டி விட்ருவானுங்க. அதே எடுத்தேன், அவங்களுக்கு குறை சொல்லிட்டு வரேன். பட் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அரைஞ்சுக்கோங்க, அவேர்னஸோட இருங்க. A few moments later. தனியாக உட்காந்து என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்க? நேற்று போட்ட வீடியோ நேற்று போட்டதில்லை, இப்போ ஒரு மத்தியானம் போல் போட்ட வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். 2 வியூஸ் போயிருக்கு. இப்போதான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு, அம்மா இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேம்மா பாருங்கம்மா அப்படி சொல்லிட்டு ஃபோன் அடித்தேன். ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாக போகிறதுக்கு ஒரு மாதிரி முடையாக இருக்குது, அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்துன்ட்டு அங்கே போயிட்டு அப்பா நமக்காகவே வெளிச்சு அடிப்பானுங்க போலங்க, சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்ச நேரம் கழித்து அங்கே போயிட்டு எடுக்கிறேன். ஓகே மக்களே, அனைத்து பார்சலையும் வாங்கிட்டு வெற்றிகரமாக ரூம் திரும்பியாச்சு. அடப்பாவி, ஏதோ கஸ்தூரி ஸ்டோருக்கு போறேன்னு சொல்லி தானடா vlog எடுத்துட்டு போனேன். இப்போ என்னடா அங்கேயே போகாம திரும்பி வந்துட்டு இருக்க. கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்காக சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சாப்பிட்டு கிளம்பல, இனிமேல் காலேஜ் போய் தான் சாப்பிட போகிறோம். கடைசியில் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் ரைஸ் 2 கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மீன், நம்மளே வந்து ஸ்டார்ட் பண்ண மீன், மசாலா போட்டு நானே ஸ்டார்ட் பண்ணேன். இது சூப்பராகடா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போயிட்டுருக்கேன். பா, வெதரில் தெரியுதா, ரெட் ஐஸ் பார்த்தீங்களா? பவர் ஆஃப் மிளகா பொடி, சபக்காரம். இந்த மாதிரி உரப்பான சாப்பாடை வந்து லாஸ்ட்டாக அம்மா சமைக்கும் போது சாப்பிட்டதுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டு. நம்ம இந்த சவுத் சைடு வளர்ந்தனால செம்ம காரம் தான் பிடிக்குது. இங்கே கோயம்புத்தூரில் ஃபுல்லாக வெறும் காரமெல்லாம் தேங்காய் போட சாப்பாடு வைக்கிறாங்க, சுத்தமும் பிடிக்க மாட்டேங்குது. அப்பா, இன்றைக்கி மனசு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. போன வாரத்துலேருந்து வெளியே போகல, இந்த வாரம் சாப்பிட்டாச்சு. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நம்ம vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.